வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நடக்கும். நீங்களும் நம்பிக்கை இழக்காமல் பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பாக வெகு விரைவில் உங்கள் பிரார்த்தனை நடப்பதை நீங்களே பார்க்கலாம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போவது உண்மை சம்பவம் தான். அதுவும் என்னுடைய சகோதரிக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் எப்படியெல்லாம் அருள் புரிஞ்சாங்க என்பதை பற்றி தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். என்னுடைய சகோதரிகள் திருமணமாகி சகோதரிக்கு 3 ஆண்டு காலமாகி விட்டன. குழந்தை இல்லாமல் இருந்தது. முன்னெல்லாம் அந்த காலத்துலலாம் குழந்தை இல்லைன்னா மாமியாரெல்லாம் உடனே ஒரு வருடம் ஆனதும் குழந்தையிலேயே சொல்லுவாங்க. சொல்லி காமிப்பாங்க. அதே தான் என்னுடைய சகோதரிக்கும் நடந்தது. மாமியார் குழந்தையிலே சொல்லி காண்பிப்பது அவளுக்கு ரொம்பவே மனசுக்கு வேதனையாக இருந்தது. ஒரு முறை நாங்கள் அனைவருமே அவளுக்காக பாண்டிச்சேரி போய் சமாதியில் விழுந்து அவளுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டோம். அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று. பாண்டிச்சேரி போய் ஆசிரம தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் சென்னைக்கு வந்தோம். சென்னை 3 மாதத்திலேயே அவளுக்கு குழந்தை தங்கியது. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். தன் குழந்தைக்கு ஸ்ரீ அன்னையோட பெயர் மீரா, பெண் குழந்தையாக இருந்தால், ஆண் குழந்தையாக இருந்தால் அரவிந்தன் பெயர் வைக்கிறதா அவள் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டான். ஆனால் விதி விளையாடி விட்டது. 7 மாதம் ஆகிடுத்து. அவளுக்கு ஸ்கேன் எடுக்கணும், குழந்தை வளர்ச்சியே இல்லை, ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. ஸ்கேனில் குழந்தை வளர்ச்சி அவ்வளவா இல்லை. டாக்டர் சொன்னாங்க, இந்த குழந்தை வளர்ச்சி சரியில்லை, இதை கலைச்சி விட வேண்டும். அதனால் குழந்தை ரொம்ப உருவம் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இவளுக்கு ரொம்ப மனம் கலங்கிட்டு. ஆனால் அவள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை மட்டும் நம்பிக்கை மற்றும் ஒரு கடுகளவு கூட அவள் குறையலை. இது அவங்க தந்த குழந்தை, என் குழந்தைக்கு எந்த குறையும் வராது, நான் டிஎம்சிக்கு சம்மதிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதியாக நிற்கிறான். டாக்டர் எங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த பெண் உங்கள் தங்கை சொல்வதை கேட்பது இல்லையம்மா, பிறந்த குழந்தை கண் காது ஊனமாக பிறந்தால் என்ன செய்வான், வாழ்க்கை முழுவதும் அவளுக்கு கஷ்டம்தானே, நாங்கள் சொன்னால் அவள் எடுத்துக்க மாட்டான், நீங்கள் தான் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போகிறாங்க. நாங்கள்லாம் அவள் நிலையை நினைத்து ரொம்ப மனவேதனை அடைந்தோம். அவளிடமும் சொல்கிறோம், டாக்டர் இந்த மாதிரி சொல்கிறாங்க, குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை ஏதாவது குறைபாடு இருந்தால் உன்னால் தாங்க முடியுமா அப்படின்ட்டு. அப்பவும் அவள் வீராப்பா மன உறுதியோடு இருந்தான். நான் அன்னையை நம்புகிறேன், என்னோடய குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராது, அவங்கள நாடி நான் போய் எனக்கு அவங்க கொடுத்த குழந்தை இது, இந்த குழந்தைக்கு எதுவுமே வர அவங்க விட மாட்டாங்க, அவங்க காப்பாற்றிடுவாங்கன்னு ரொம்ப மன உறுதியாக இருக்கிறான். இவளோட உறுதியை பார்த்து டாக்டரே ஆச்சரியப்படுறாங்க. யாரம்மா அன்னைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எங்களை கேட்குறாங்க. நாங்கள் சொன்னோம், பாண்டிச்சேரியில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஆசிரமம் இருக்குது, அவங்களோட அன்பர்கள் தான் நாங்கள்லாம். அவங்கள இவ ரொம்ப முழுமையாக நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்வாள். எப்போவுமே அங்கே போயிட்டு தான் இந்த குழந்தை கூட அவளுக்கு தங்கிடுத்து. அதனால் அவளோட குழந்தைய அவங்க காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு மன உறுதியாக இருக்கிறா டாக்டர், நாங்கள் என்ன செய்கிறதுன்னு சொல்கிறோம். அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, இப்படியே விட்டால் தாயின் உயிருக்கு கூட ஆபத்து வர வாய்ப்பு இருக்கிறத நான் சொல்கிறத சொல்லிவிட்டு, அவளுக்கு ஹெல்த்தும் ப்ராப்ளம், அதனால் நீங்கள் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இவ்வளோ உறுதியாக அன்னை நான் நம்புகிறேன், என்னோட தாய் அவங்க எனக்கு கொடுத்த வரப்பிரசாதம், அவங்க அதை குறைய கொடுக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கை உண்டு, அந்த குழந்தைய நான் கலைக்க மாட்டேன், என் உயிரே போனாலும் கலைக்க மாட்டேன், இந்த உயிரை கொடுத்தது அந்த தாய் தான், அவங்க 2 உயிர் போக விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக இருக்கிறான். எங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறதுன்ட்டு ஒன்றும் புரியல. அந்த தாயை நாங்கள் எல்லாருமே ஒட்டு மொத்தமாக கூட்டு பிரார்த்தனை மாதிரி மனசில் அங்கே நின்று பிரார்த்தனை செய்கிறோம். டாக்டர் சொல்கிறோம், இவளோட பிடிவாதம்,
சரி, கடவுள் தான் உங்கள காப்பாத்தணும். கடைசியா ஒரு முறை ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி, அவங்க ஸ்கேனுக்கு எழுதி குடுக்குறாங்க. அதே மாரி இவ போய் ஸ்கேன் எடுக்குறான். குழந்தை வந்து உருவம் சின்னதா தான் இருக்கு. ஆனா, குழந்தை கை கால்லாம் அசைச்சிட்டு நல்லா இருக்குன்ட்டு அந்த ஸ்கேன்ல தெரியுது. உடனே டாக்டர் சொன்னாங்க, "இவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறான். எதுவுமே பண்ண முடியாது. கடவுளோட அருள் தான். அந்த குழந்தை வந்து கை கால் எல்லாம் அசைச்சிட்டு இருக்கு. முன்னாடி முதல்ல எடுத்த ஸ்கேன்ல அந்த குழந்தை அசைவே இல்லாம இருந்தது. அதனால தான் நான் டிஎன்சி பண்ணி எடுத்துடலான்னு சொன்னேன். பல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருந்தது குழந்தைக்கு. இப்போ எடுத்த ஸ்கேன்ல என்ன ஆச்சரியம், ஒரு ஆச்சரியம், அந்த குழந்தை கை கால்லாம் அசைச்சு எட்டு உதைச்சிட்டு இருக்கு தாயோட வயித்த அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி சிரிக்கிறாங்க. உங்களோட தீராத பக்தி, நீங்கள் எந்த தாயை நினச்சிருக்கீங்க நான் பார்த்தது கூட இல்லைம்மா. உங்களோட அந்த நம்பிக்கை, உங்களோட குழந்தைய அவங்க காப்பாற்றிட்டாங்க. குழந்தை நல்லா இருக்குது, கை கால்லாம் அசைஞ்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் குழந்தை வந்து வீக்காக தான் இருக்குது. அதை வந்து இந்த பிரசவம் டைம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் பார்த்து தான் இது பண்ணணும். இப்போ காப்பாற்றின அந்த கடவுள் உங்களை அப்பயும் காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி வாழ்த்து அனுப்புகிறாங்க. அந்த டாக்டருக்கு ஆச்சரியமாக போயிடுது. அசைவே இல்லாமல் இருந்தது முதல் ஸ்கேனில். ரெண்டாவது ஸ்கேனில் வந்து பார்த்தோம்னா அந்த டிஎம்சிலாம் செய்யணுன்ட்டு உறுதி எடுத்த பிறகு அவன் முடியாதுன்னு பிடிவாதமாக இருக்கிற ஸ்டேஜில் அவங்க எவ்வளோ போராடியும் என் தங்கை கேட்காத நிலமையில கடைசியில் அவளுக்காக வேண்டி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம், அந்த குழந்தையோட நிலைமையை நீயே பார்த்துக்கோமா, அதுக்கப்புறம் உன் முடிவை சொல்லுன்னு அவங்க சொல்லி இன்னொரு ஸ்கேனுக்கு எழுதி கொடுக்குறாங்க. அதே ஆஸ்பத்திரியில் ஸ்கேன் எடுத்து பார்த்தா குழந்தை நல்லா கண்முழிச்சு அவன் வந்து காலை கையை எட்டி உதச்சிட்டு கை கால் அசைச்சிட்டு அந்த குழந்தை இருக்குதா. டாக்டருக்கே ஆச்சரியம். முதல் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க, ரிசல்ட்டு ரெண்டாவது ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க, எவ்வளோ வித்தியாசம் தெரியுது. அவங்களுக்கு வந்து உண்மையிலே காட் ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. உங்களோட நீங்கள் கும்பிடுற அந்த தெய்வம் எப்படின்னு எனக்கு தெரியாதுமா, ஆனால் அவங்களோட அருள் இல்லாமல் இந்த குழந்தை பிழைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு தட்டி கொடுத்துட்டு அவங்களே ஆச்சரியமாக இருக்குது எனக்கே அப்படி சொல்லிட்டு அந்த டாக்டர் கிளம்புறாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப மனசில் சந்தோஷம். ஏன்னா அவங்களையே நம்பி கடைசி தருவாய் வரைக்கும் என்னோட தங்க போராடி அந்த குழந்தைய காப்பாற்றினான். அவள் காப்பாற்றல, ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தான் அவள் குழந்தைய காப்பாற்றினாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுது. டெலிவரி டைமுக்கு சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இது அதை விட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டெலிவரி டைமும் அவளுக்கு வந்துடுது. ஆஸ்பத்திரியில் முன்கூட்டியே அட்மிட் பண்ண சொன்னாங்க 1 வீக் பிஃபோராக. நாங்களும் ஒரு வாரம் முன்னாடி கொண்டு போய் அவளை வந்து அட்மிட் பண்ணோம் அதே டாக்டர்கிட்ட. அவங்க வந்து அவளுக்கு வந்து டெலிவரி டைமில் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்றதுனால முழு கண்காணிப்பில் அவளை வந்து இருக்கிறாங்க. அவள் என்ன செஞ்சான், ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் புத்தகங்களை வாங்கி ஆஸ்பத்திரியில் படிக்க ஆரம்பித்தான். எப்போவுமே படிச்சுட்டு இருந்தான், எப்போவுமே கண்ணை மூடி பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தான். டாக்டர் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, எப்படிப்பட்ட பக்தி உங்களுக்கு, உண்மையிலே நீங்கள் வணங்குற கடவுள் வந்து உங்களை கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க. டெலிவரி டைமு இவளுக்கு வந்து சிசேரியன் தான் ஆகும்னு டாக்டர் வந்து நினச்சாங்க. ஆனால் ஸ்ரீ அன்னையின் அருளால் நார்மல் டெலிவரி ஆகிடுது. குழந்தைக்கா கத்துது, அந்த சவுண்டு வெளியில் நாங்கள் கேட்கவும் தான் எங்களுக்கு உயிரே வந்தது. கண்டிப்பாக ஸ்ரீ அன்னை கைவிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவளுக்கு தைரியம் கொடுத்து அவளுக்கு வந்து பிரசவ வார்டுக்கு அனுப்பின பிறகு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம். பிரசவம் நல்லபடியாக ஆகிடுது. நார்மல் டெலிவரியில் அழகான பெண் குழந்தை. ஆனால் குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒரு குட்டி பொம்மை இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தான் அந்த குழந்தை வளர்ச்சி இருந்தது. டாக்டர் வந்து சும்மா சொல்லக்கூடாது, அவங்க நல்ல மனசுக்கு அந்த குழந்தைய வந்து காப்பாற்றினதே அவங்களுக்கு ஒரு சவால் அப்படி தான் சொல்லணும். அந்த குழந்தைய காப்பாற்றி கொண்டு வந்து அவள் கையில் ஒப்படைச்சாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த குழந்தைய நீ வளர்க்குறது ரொம்ப சிரமம், குட்டி தான், குட்டி குழந்தை தான், எல்லா குழந்தைக்கும் 3 கிலோ அதுக்கு மேலே தான் இருக்கும். ஆனால் உன்னுடைய குழந்தைக்கு 1.5 கிலோ தான் இருக்கா. அதனால் நீ வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்.
வெளியில் கிருமியினால் இன்ஃபெக்ஷன் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைக்கு நிறைய அவங்க மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க. வாரம் வாரம் வந்து அந்த குழந்தைய வந்து வாரத்துக்கு 1 விட்டு 1 நாள் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க 1 மாதத்துக்கு. குழந்தைக்கு வந்து ஊட்டச்சத்து அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த இன்ஜெக்ஷன்லாம் அவங்க போடுறாங்க. குழந்தைய அவங்க பார்வையிலே கொண்டு வந்து அடிக்கடி காண்பிக்க சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ குட்டி குழந்தைங்க, அந்த பெரிசா குழந்தை 3 கேஜியில் பிறந்தா கூட 2.5 கேஜி 2.25 கேஜியில் பிறந்தா கூட அந்த குழந்தைய வளர்க்குறது ஒரு தாய்க்கு எவ்வளோ ஒரு கஷ்டம். இதையும் சவாலாக ஏற்றுக்கிட்டா ஸ்ரீ அன்னை கொடுத்த குழந்தை. அந்த குழந்தை நிச்சயம் நல்ல ஆரோக்கியமாக வளரும். அவங்க காப்பாற்றி கொடுத்த மாதிரி அந்த குழந்தை வளர்ச்சிக்கும் அவங்க உதவுவாங்க என்று விடாமல் அவங்க வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தன்னுடைய பிரார்த்தனை வச்சுக்கிட்டே இருந்தான். என் குழந்தை இல்லை, அது உங்கள் குழந்தை, நீங்கள் கொடுத்த குழந்தை. அந்த குழந்தைக்கு எந்த குறையும் வரக்கூடாது, எந்த நோய் நொடியும் வரக்கூடாது, ஆரோக்கியமாக அவள் சராசரி மனிதர்களை போல் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிரார்த்தனை செஞ்சாள். அந்த குழந்தைக்கு உடல் ஆரோக்கியம் குறைவுக்கு கூட போயிட்டு நாங்கள் ஆஸ்பத்திரியில் போய் காண்பிக்கும் பொழுது அங்கே இருக்கிறவங்க வந்து எப்படி குழந்தைய கத்தும் பொழுது அந்த மூடி சுற்றி தான் எடுத்துகிட்டு போவோம். கையில் குழந்தை இருக்கிறதுன்னு தெரியாது. எல்லாருமே வந்து அப்படியே பார்ப்பாங்க. கத்தும்போது குழந்தைய பார்த்தா எவ்வளோ குட்டியாக இருக்குது, இந்த குழந்தைய எப்படி தான் இந்த அம்மா வளர்க்குதோ அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அவள் தன்னம்பிக்கை. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கொடுத்த குழந்தை கண்டிப்பாக அதை நல்லபடியாக அவங்க கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை. டாக்டர்கிட்ட வாரத்துக்கு 3 முறை போக ஆரம்பித்தா, அதுக்கப்புறம் வாரத்துக்கு 1 முறை போக ஆரம்பித்தா அந்த குழந்தை கொஞ்சம் புஷ்டியாக வளர ஆரம்பிச்சது. டாக்டரின் ஆலோசனை படியும் ஸ்ரீ அன்னையின் இடம் அவள் முழுமையாக பிரார்த்தனை வச்சு வேண்டுனதுனால அவள் குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்தது. சராசரி வளர்ச்சியை அந்த குழந்தை அடைஞ்சது. இப்போ அந்த குழந்தைக்கு திருமணமாகி விட்டது. இந்த பதிவை ஏன் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு முறை உண்மை சம்பவத்தில் ஒவ்வொரு அன்பர்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அந்த நம்பிக்கை தான் அவங்க பிரார்த்தனையை நடத்தி கொடுத்தது. எப்படியும் தன் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராமல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் காப்பாற்றி கொடுத்துருவாங்க என்ற நம்பிக்கை அவளுக்கு மனசு நிறைய இருந்திருக்கு. அவன் நம்பிக்கை, டாக்டரை நம்பலை, அவன் ஸ்ரீ அன்னையை நம்பினான். அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவள் குழந்தைய அவள் கையில் கொடுத்து அந்த குழந்தை வளர்ச்சிக்கு உதவி அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போய் நல்ல ஒரு சராசரி பெண்ணுக்குரிய வளர்ச்சியை கொடுத்து திருமணமும் செய்து வைத்தார்கள். அந்த குழந்தை பேர் கூட மீரா. ஸ்ரீ அன்னையின் பெயரை சூட்டினான். அடுத்து அவளுக்கு இன்னொரு மகன் பிறந்தான். அதுவும் ஸ்ரீ அன்னையின் அருளாலே இந்த குழந்தை பிறந்து 1.5 வருடம் கழித்து மகனும் வயிற்றில் தங்கி அந்த மகனும் பிறந்தான். நல்ல ஆரோக்கியமாக பிறந்தான். அந்த மகனுக்கு அரவிந்தர் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட பெயர் சூட்டினான். இதுதாங்க வாழ்க்கை. தெய்வத்தை நம்ம சதா சர்வ காலமும் நினைப்பது ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினால தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே நடக்கும். நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை செஞ்சால் அனைத்து பிரார்த்தனைகளும் நம்ம கைகூடும். இந்த வீடியோ பதிவை இத்துடன் நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஆன்மீக தகவல், இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம். நன்றி.